வெல்கம் டு கொளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஜனவரி 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நம்ம கன்சிஸ்டன்சியாக படித்து வரக்கூடிய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி கண்டிப்பாக இந்த வருஷம் ஜாப் வாங்குகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, குரல் வாரம் எப்போது அனுசரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதாவது தமிழக முதலமைச்சர் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கன்னியாகுமரியில் 25 ஆண்டுகள் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டு 25 ஆண்டுகள் ஆனது இல்லைங்களா? ஸோ அதற்காக அந்த நிகழ்ச்சியை ஒட்டி, அது மட்டும் இல்லாமல் கடற்கரையிலேருந்து திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்காக அந்த ஒரு கண்ணாடி பாலம் அமைச்சிருந்தாங்க. அதையும் திறக்க வைக்கிறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல குரல் வாரம் அனுசரிப்பு அப்படிங்கிறது ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. அது எந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் 1, 2, 3, 4th வீக், அதாவது இந்த 4 வாரங்களில், டிசம்பரில் வரக்கூடிய 4 வாரங்களில் எந்த வாரமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் 4ஆம் வாரம் தான். அதாவது இது மட்டும் இல்லாமல் வருஷம் முழுவதுமே 133 உயர்கல்வி நிறுவனங்களில் திருக்குறள் சம்மந்தப்பட்ட கலை அறிவியல் போட்டி நடத்தணும். போட்டி நடத்தி மாணவர்களுக்கு திருக்குறள் பற்றியான விழிப்புணர்வு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். திருக்குறள் பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு முன்னேற்பாடு செய்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சொல்கிற மாதிரி சிறப்பு படகு சவாரி செய்கிறதுக்குமே ஏற்பாடு பண்ணுறாங்க. அதாவது 3 படகுகள் மாதிரி வாங்கி அந்த படகுகளுக்கு காமராஜர், நேஷமணி, அது மட்டும் இல்லாமல் ஜி போப் அவங்களோட பேர் பெயரிட்டு அந்த 3 கப்பல்களையுமே இயக்க போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. அப்போது குரல் வாரம் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி நிறுவனங்களில் 133 உயர்கல்வி நிறுவனங்களில் திருக்குறள் சம்மந்தப்பட்ட போட்டிகள் நடத்துகிறத அறிவிச்சிருக்காங்க. 3 படகுகள் வாங்கி அந்த படகு சவாரிக்கு உபயோகப்படுத்த போகிறதாகவும், அந்த 3 படகுகளுக்குமே காமராஜர், அப்புறம் மார்ஷல் நேசமணி, ஜி போப் இவங்க 3 பேரோட பேரிலும் இடப்படுறதாகவுமே அறிவிச்சிருக்காங்க. 2வது நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, பகத்சிங் சுதந்திர போராட்ட வீரர். ஸோ பகத்சிங் அவங்களோட கண்காட்சி ரீசெண்டாக எங்கே திறந்து வச்சுருக்காங்க. அதாவது பஞ்சாப், இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப்பா, இல்லை முல்தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடியதா, இல்லை லாகூர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடியதா, டெல்லி இந்தியாவில் நம்மளோட தலைநகரில் இருக்கக்கூடிய டெல்லியிலையா, எந்த இடத்துல பகத்சிங் அவங்களோட கண்காட்சி திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா லாகூர். அதாவது லாகூரில் இருக்கக்கூடிய பூஞ்ச் அப்படிங்கிற ஒரு மாளிகையில் தான் பகத்சிங் அவங்களோட கண்காட்சியை திறந்திருக்காங்க. இதில் அவங்களோட சுதந்திர போராட்டத்தில் பகத்சிங்கோட ஈடுபாடு எப்படி, எந்த வயதுலேருந்து எந்த வயது வரைக்குமே அவங்களோட வரலாறு சுதந்திர போராட்ட வரலாறில் அவங்களோட பங்களிப்பு என்ன, அவர்கள் செய்த போராட்டங்கள் என்ன, அவர்கள் செய்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர்கள் உயிர் தியாகம் செய்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கண்காட்சியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ என்ன அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் பகத்சிங் அவங்க தூக்கிலிடப்பட்ட நாள் எப்போ அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து ஷார்ட் நியூஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஜனவரியில் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் அப்படிங்கிறது ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து செயல்படுத்த போகிறோம். இது இந்தியாவோட 100வது ராக்கெட், ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து செயல்படுத்தக்கூடிய 100வது ராக்கெட் அப்படின்னு இஸ்ரோவோட தலைவர் எஸ் சோம்நாத் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நிதி பற்றாக்குறை, இந்தியாவுக்கான நிதி பற்றாக்குறை இருக்கும் இல்லைங்களா? அதாவது நிதி பற்றாக்குறை அப்படின்னா, இந்தியாவோட வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோ. அதாவது இப்போ நமக்கு ஒரு 10 ரூபா வருது, ஆனால் 15 ரூபா செலவு இருக்குன்னா 5 ரூபா நிதி பற்றாக்குறை ஏற்படும். அதாவது தமிழில் ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அந்த நிதி பற்றாக்குறையை நவம்பர் மாத இறுதியில் 52.5% நிதி பற்றாக்குறை இந்தியா எட்டிருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2024-25ஆம் ஆண்டுக்கான நிதி பற்றாக்குறை எவ்வளோ இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா 16.18 லட்சம் கோடியாக இருக்கும். இதில் 52% நம்ம ஆல்ரெடி 52 சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் கோடி நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுமே சொல்கிறாங்க. 2023-24 ஏற்பட்ட நிதி பற்றாக்குறையில் உள்நாட்டு உற்பத்தியில் 5.6%, அதாவது இந்தியாவோட ஜிடிபியில் 5.6% நிதி பற்றாக்குறை இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதை இந்த 24-25வது நிதியாண்டில் 4.9% குறைக்கணும். அதாவது நம்மளோட ஜிடிபியில் 5.6% இருந்த நிதி பற்றாக்குறையை 4.9% குறைக்கணும் அப்படிங்கிறதையுமே ஒரு இலக்காக நிர்ணயிச்சிருக்காங்க. அப்போ இதில் கொஸ்டின் கேட்டால் இந்தியாவோட நிதி பற்றாக்குறை எவ்வளோ, அதில் எவ்வளோ குறைப்பு ஏற்படுறதுக்கான நோக்கம் எவ்வளோ இருக்குது, அதாவது எந்த சதவீதத்துலேருந்து எந்த சதவீதமாக குறைக்கணும்னு நினைக்கிறோம் ஜிடிபியில் அப்படிங்கிறதையும் கேட்குற வாய்ப்பு இருக்குது. வெம்பக்கோட்டை அகழாய்வு தெரியும். இது 3ஆம் கட்ட அகழாய்வு நடந்துகிட்டு இருக்குது. வெம்பக்கோட்டை எங்கே இருக்குன்னு தெரியும், விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல் குளத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இங்கே வைப்பாறுங்கிற ஆற்றங்கரையில் இந்த 3ஆம் கட்ட அகழாய்வு நடந்துகிட்ருக்கு. இந்த அகழாய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த அல்லி மொட்டு வடிவில் இருக்கக்கூடிய காய்கள், உருட்டு காய்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த காய்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அதை தயாரித்தவரோட அந்த காய் செஞ்சவரோட கைரேகை பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஐஎன்எஸ்வி தாரணி அப்படிங்கிற ஒரு
கப்பல் இருக்குது. ஸோ அது வந்து 2 பெண் அதிகாரிகள் வந்து உலகத்தை சுற்றி வர போகிறாங்க. அதாவது எதில் அப்படின்னா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே தான் வருது அது. ஸோ அதில் என்ன அர்த்தம் அப்படின்னா மாலுமிகள் கடல் சுற்றும் வட்டம். அதாவது வந்து பெண் அதிகாரிகளை வந்து உலகம் முழுவதுமே கடல் பயணம் ஏற்படுத்தணும், கடலை சுற்றி வரணும், உலகத்தை சுற்றி வரணுன்றதுக்காக இந்த திட்டத்தின் கீழே வந்து 2 பேர் வந்து சுற்றி வர போகிறாங்க. ஸோ வந்து முதல் உலக பயணத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 6 பேர் போயிருக்காங்க. அதில் வந்து இப்போ வந்து இந்த 2 பேர் வந்து இந்தியாவில் சேர்ந்த 2 பேர் போகிறாங்க. இது வந்து அடுத்து வரக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு ஊக்குவிக்கும் அப்படி. அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாவிகா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, பெண் மாலுமிகள் வந்து கடல் மூலியமாக உலகத்தை சுற்றி வர்றது தான் இது நாவிகா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது. வேறு எதுவுமே இல்லை இதில். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் கற்பித்தல் திட்டம் இந்திய பிரதமர் வந்து தற்போது எந்த நாட்டில் தொடங்கி வச்சுருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஃபிஜி, கரீபியன். இது ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஜியில் தான் வந்து தமிழ் கற்பித்தல் திட்டத்தை வந்து இந்திய பிரதமர் இப்போது தொடங்கி வச்சுருக்காங்க. மத்திய அரசோட உதவியோடு தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்து இந்த சிறு சேமிப்பு திட்டம், இந்த வட்டி கணக்கில் எக்கனாமிக்கல் நியூஸஸ் பார்த்தோம் அப்படின்னா சிறு சேமிப்பு திட்டத்தில் வந்து எந்த விதமாக வட்டி வித மாற்றமுமே கிடையாது. பெண் குழந்தைகளுக்கு வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து வட்டி விகிதம் வந்து 8.2% தான். அது அப்படியே மெயின்டைன் ஆகும், அதில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 3 ஆண்டு நிரந்தர வைப்பு திட்டம், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி நம்ம நிரந்தரமாக வைக்கிற மாதிரி அதில் வந்து 7.1%, பொது வருங்கால வைப்பு சேமிப்பு திட்டத்தில் 7.1% தான் இருக்குது. அஞ்சலக சேமிப்பு வட்டி கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா 4% தான் கொடுக்குறாங்க. ஸோ போஸ்டல் ஆஃபீஸில் வந்து சேமிப்பு எடுத்தோம் அப்படின்னா 4% தான் கிடைக்கும். 3 வருஷத்துக்கு வந்து நிரந்தர வைப்பாக வச்சோன்னா அது 7.1% தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பொது வருங்காலமாக இருந்தாலும் சேமிப்பில் வந்து 7.1% தான். செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் 8.2% இருக்குது. அது இல்லாமல் தேசிய சேமிப்பு திட்டம்னு ஒன்று இருக்குது, அதில் 7.7% வழங்குறாங்க. இதில் முக்கியமாக நம்ம கேட்கணும்னா மொதல் 4 இருக்கிறதுலேருந்து திட்டங்களுக்கான சேமிப்பு வட்டி வீதம், மத்திய அரசின் வட்டி வீதம் எவ்வளோ அப்படிங்கிறதையுமே கேட்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மும்பையை சேர்ந்த காமியா கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 7 கண்டங்கள்லையுமே மிக உயரமான சிகரங்கள் ஏறின இளம் பெண். அதாவது நமக்கு வந்து நம்ம பூமியில் வந்து 7 கண்டங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த 7 கண்டத்துலேயுமே இருக்கக்கூடிய மிக மிக உயரமான சிகரங்கள், ஆசியாவில் உயரமான சிகரம் அது, அமெரிக்காவில் உயரமான சிகரம், ஆப்பிரிக்காவில், இந்த மாதிரி 7 கண்டங்கள்லையுமே இருக்கக்கூடிய உயரமான சிகரங்கள் ஏறின இளம் வயது பெண் அப்படிங்கிற ஒரு பெருமையை யாருக்கு போகுது அப்படின்னா காமியா கார்த்திகேயன். அவங்க வந்து மும்பையை சார்ந்தவங்க. அதேமாதிரி வயநாடு நிலச்சரிவு 2024 நமக்கு தெரியும், ரொம்ப ஒரு மோசமான நிலச்சரிவு, ஒரு பேரிடர். அதை வந்து மத்திய அரசு இப்போ வந்து ஒரு பேரழிவாக கடுமையான இயற்கை பேரழிவாக அறிவிச்சிருக்காங்க. பட் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு நிதியுமே வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு போய் சேரலை. ஆனால் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக மட்டும்தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி இந்த எலெக்ஷனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து வெளிநாடு வாழ் என்ஆர்ஐஸ் வந்து நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் வந்து ரொம்ப மினிமலான அளவில் மட்டும்தான் வந்து ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது கேரளாவில் இருந்து மட்டும்தான் வந்து அதிகபட்சமான பேர் வந்து ஓட்டிங் பண்ணது. அவங்களுமே ரொம்ப கம்மி தான். அதாவது ஓட்டிங் பண்ண மொத்தமே வந்து 2958 பேர் தான் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3000 வச்சுக்கிட்டா கூட அதில் 2670 பேர் வந்து கேரளாவை சேர்ந்தவங்க மட்டும்தான். ஆனால் மொத்தம் கேரளாவிலே மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 89,000 பேர் இருக்காங்க. 89,000 பேர் கேரளாவிலேருந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஓட் பண்ணது வெறும் 2670 பேர் கேரளா இருந்தது. அது ரொம்ப கம்மி. கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு எல்லாமே வந்து யாருமே வரல. வந்து அதாவது ஒரு என்ஆர்ஐ வந்து ஓட்டிங் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது வந்து கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாட்டில் 0வாக இருக்குது. குஜராத்தில் 2 பேர் பண்ணியிருக்காங்க, மகாராஷ்டிராவில் 17 பேர் பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ்நாடுன்னு வர்றதுனால நம்ம வந்து சுழின்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். பட் அதிகபட்சம் எங்கேன்னு கேட்டால் அது கேரளா ஞாபகம் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2018 இந்தியர்களுக்கு பதிலால் முறை, அதாவது எனக்கு பதிலீட்டு முறை, எனக்கு முதல்ல என்னோடய துணைவியாரோ என்னோடய தந்தையாரோ அந்த மாதிரி பதிலீட்டு முறையில் இப்போ ஓட்டிங் பண்ணுறது வந்து 2018 அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி 2020 வந்து அஞ்சல் வாக்கு சீட்டு முறையுமே அறிமுகப்படுத்தினாங்க என்ஆர்ஐஸ்க்கு. ஸோ இது எல்லாமே அது இருக்குது. அடுத்து தேங்காய் எண்ணெய் பற்றி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் வந்து இப்போ சமையல் எண்ணெய்க்கு பயன்படுறதாகவும் இருக்குது, தலைக்கு உபயோகிக்கக்கூடிய எண்ணெயாகவும் இருக்குது இல்லையா. அப்போது இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் வந்து சின்ன பாட்டில் அடைச்சி நீங்கள் வந்து தலைக்கு உபயோகிக்கக்கூடிய எண்ணெயாக நீங்கள் அறிவிச்சிங்க அப்படின்னா அதை வந்து வட்டி விகிதத்தில், அதாவது இதுக்கு வந்து 18% வரி வரும் தலைமுடிக்கு வரும்போது. ஆனால் சமையல் எண்ணெய்க்கு வரும்போது 5% வரி வரும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, தேங்காய் எண்ணெயை சிறிய குடுவில் அடைத்து தலைமுடிக்கு பயன்படுத்தலாம் என்று முத்திரையிடப்பட்டால் அது 1985 ஆண்டு மத்திய கலால் வரி சட்டத்தின் கீழ் வரும் இல்லையா. அப்போது தலைமுடிக்கு பயன்படுத்தும் போது அது என்ன ஆகுதுன்னா 18% வரி விதிக்கப்படுது அது மேலே, ஜிஎஸ்டி. அதுவே சமையல் எண்ணெய் பயன்பாடுன்னு வரும்போது அது 5% வரியாக விதிக்கப்படுது. அது வந்து 2006 ஆண்டு உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம். அப்போது சமையல் எண்ணெய்னு வரும்போது உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் 2006, அதுவே தலைமுடிக்கு பயன்பாடுன்னு வரும்போது 1985 மத்திய கலால் வரி சட்டம். அப்போது ரெண்டுக்குமான வரி விகிதம் ஞாபகம் வச்சுக்கணும். தலைமுடின்னு வரும்போது 18%,
சமையல் எண்ணெய்னு வரும்போது வெறும் 5% ஜிஎஸ்டியும் வரிக்கப்படுது. இது உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இப்போ. அதே மாதிரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ், அதாவது நேர்முக வரி வாரியம் பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது யாருமே வந்து பெனால்ட்டிக்கு, அதாவது இப்போ வந்து வரி கட்டக்கூடிய டெட்லைன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த டெட்லைனை வந்து ஜனவரி 31 வரைக்கும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஆல்ரெடி டிசம்பர் 31 இருந்ததை ஜனவரி 31 கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ இந்த விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம்னு என்னென்னா, இஸ் அன் இனிஷியேட்டிவ் லான்ச் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ஹெல்ப் டேக்ஸ் பேயர்ஸ் செட்டில் டிஸ்பியூட்ஸ் வித் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட்டோட வந்து ஒரு இஷ்யூ இருக்குது, எனக்கு வந்து இவ்வளோ பெண்டிங் இருக்குது, நான் இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், இந்த வருஷமோ போன வருஷமோ இவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்கீம் கீழே போயிட்டு நம்ம வந்து டெட்லைன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதை டிசம்பர் 31 வரைக்கும் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை ஜனவரி 31 வரைக்குமே மாற்றிருக்காங்க. அந்த 1 மந்த் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் மூலிமா வந்து நிறைய பேருக்கு வரக்கூடிய வந்து இப்போ வந்து இதன் மூலிமா வரக்கூடிய இப்போ சடனாக கட்ட முடியல அப்படின்னா கூட அந்த 1 மந்த்துக்கு இடையில நீங்கள் எப்போ வேணால் கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த தண்டனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரி. இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, டெட்லைன் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, பட் விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம் எதனுடன் தொடர்புடையதுன்னா வருமான வரி. இதனால் ஞாபகம் வச்சுக்கணும், விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம் வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வருமான வரி. அதே மாதிரி த குருங் கம்யூனிட்டி, அதாவது நேபாளில் இருக்கவங்க, இவங்க வந்து தமு லோசார் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எது சம்மந்தமான அவங்களோட நியூ இயர். நேபாளத்தில் இருக்கக்கூடிய குருங் அப்படிங்கிற கம்யூனிட்டியோட நியூ இயர் தான் வந்து இந்த ஃபெஸ்டிவல். ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, வந்து அதை எப்பயும் போல மாதிரி கல்ச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கான பாரம்பரிய உடை அணிஞ்சிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லோசார் அப்படிங்கிறதுல, லோ அப்படிங்கிற என்ன கிளாஸ், ஒரு வகுப்பு, சார் அப்படின்னா மாற்றம், இதான் சொல்கிறாங்க. இப்போ குருங் மென் டிபிக்கலி வேர் போட்டோ வெஸ்ட், பாங்க்ரா ஷர்ட் அண்டு கச்சாட் கில்ட். அவங்களோட உடை என்ன மாதிரியான உடைன்னு சொன்னாங்க, போட்டோ வெஸ்ட்டுன்னு போடுறாங்க. இன்னொன்று பாங்க்ரா ஷர்ட், அவங்க அணியக்கூடிய சட்டை வந்து பாங்க்ரா ஷர்ட்டாக இருக்குது. இன்னொன்று வந்து கச்சாட் கில்ட் அப்படிங்கிறவங்க ஒரு உடையும் அணிகிறாங்க. அப்போ வந்து மோஸ்ட்லி நம்ம கேட்கக்கூடியது தமு லோசாருங்கிறது எந்த மக்களுடையதுன்னு கேட்டால், ஒன்று நேபாள், நாடை கொடுத்தா நேபாள், இல்லை அந்த இனமே கேட்டாங்கன்னா குருங் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி. இது வந்து அவங்களோட புத்தாண்டை குறிக்கக்கூடியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி கவர்மெண்ட் ரீசென்ட்லி இனிஷியேட்டட் த புஜாரி கிராந்தி சம்மான் ஸ்கீம். அதாவது புஜாரி கிராந்தி சம்மான் ஸ்கீம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்டோம்னா அது டெல்லி. ஏன் டெல்லியில் பற்றி இங்கே படிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து எந்த மாநிலம்னு மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கீமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் டு குருத்வாரா ப்ரீஸ்ட், அதாவது குருத்வாரத்தில் இருக்கக்கூடிய குருக்கள் இருக்காங்களே, ப்ரீஸ்ட் இருக்காங்களே, அந்த குருக்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக வந்து 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரிங்களா, மந்த்லி வந்து 18,000 ரூபாய் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த சம்மந்தப்பட்ட கோயில்களுக்குமே கொடுக்குறாங்க. இதுதான் முக்கியமாக வந்து. அப்போது இது இல்லாமல் முக்கிய மந்திரி மகிழா சம்மன் யோஜனா அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இது என்னென்னா, அது டெல்லியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இங்கே நம்ம பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி 18 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு டெல்லியில் கொடுக்கக்கூடியதான் வந்து முக்கிய மந்திரி மகிழா சம்மன் யோஜனா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 1000 ரூபீஸ் கொடுக்கக்கூடியது. சஞ்சீவனி யோஜனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆஃபர் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஃபார் இண்டிவிஜுவல் ஏஜ்டு 60 அண்ட் அபோவ். எல்லா ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுமே, டெல்லியில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுமே கொடுக்கக்கூடிய சஞ்சீவனி யோஜனா. அப்போது சஞ்சீவனி யோஜனாங்கிறது ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் 60 வயசு அதுக்கு மேலே இருக்கவங்க, ப்ரைவேட் அண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இன் டெல்லி எல்லாத்துலேயுமே. அதே மாதிரி மகிழா சம்மன் யோஜனா, மகிழானா பெண்கள் தான் அர்த்தம் இல்லைங்களா. அப்போது அந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது 18 வயசு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புஜாரி கிராந்தி சம்மன் அப்படிங்கிறது ஒன்றில் ப்ரீஸ்ட்டுக்கு மாதம் 18,000 எவ்வளோங்கிறத தாண்டி குருத்வாரா ப்ரீஸ்ட்டுக்கும் அந்த கோயில்களுக்கும் கொடுக்கக்கூடியதான். இது டெல்லியில் நடக்குது. அதாவது இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து குரூப் 1 கொஸ்டின்ஸ் லெவலில் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். குரூப் 4 குரூப் 2ல் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. பட் குரூப் 1 லெவலில் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்கீம்ஸை நம்ம நேஷனல் லெவலில், முக்கியமான இன்டர்நேஷனல் ஸ்டேட் லெவலில் மட்டும் இல்லாமல் நேஷனல் லெவல்லையுமே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ரிவிஷன் மட்டும் பார்த்துடலாம் குயிக்காக. அதாவது குறள் வாரம் எப்போ அனுசரிக்கப்படுகிறது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டிசம்பர் 4வது வாரம் 4th வீக். ஸோ அந்த கட்டும் பாலம் திறந்து வச்சாங்க. ஸோ மட்டும் படகு சவாரி 3 படகுகள் வாங்கி, ஜி போப் அவங்களோட பேர், காமராஜர் அவங்களோட பேர், அப்புறம் வந்து மார்ஷல் நேசமணி அவங்களோட பேர். கன்னியாகுமரி உருவாக்குறதுக்கான முக்கியமான அரசியல் ஈடுபாட்டலாக இருந்தவங்க தான் மார்ஷல் நேசமணி இல்லைங்களா. பகத்சிங் கண்காட்சி நமக்கு தெரியும், லாகூரில் திறந்தாங்க. ஸோ லாகூர் இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. அங்கே ஒரு கண்காட்சி, அதில் வந்து சுதந்திர போராட்டத்தில் பகத்சிங் அவங்களோட ஈடுபாடு அண்ட் ஸோ அவங்களோட தியாகங்கள் பற்றியும், அவங்க வந்து கடைசியாக வந்து அவரோட இறுதி தீர்ப்பு கடிதம் கேட்டிருப்பாங்க. அந்த கடிதமும் அதே மாதிரி எனக்கு படிக்கிறதுக்கு புக் வேணும், அந்த புக்கு பற்றி எனக்கு இறுதியில் வந்து நான் படிக்கிறதுக்கு, ஜெயிலில் படிக்கிறதுக்கு புக்ஸ் வேணும்னு சொல்லி எழுதப்பட்ட லெட்டர், இந்த மாதிரி லெட்டர்ஸ், அவங்க எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இந்தியாவோட 100வது ராக்கெட் நம்ம தெரியும், ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டு ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஏவ போகிறாங்கன்னு தெரியும். ஸோ தமிழ் கற்பித்தல் திட்டம் ஃபிஜிங்கிற கண்ட்ரியில் பிரதமர் வந்து மத்திய அரசின் உதவியோடு தொடங்குறதா சொல்லியிருக்காங்க. காமியா கார்த்திகேயன் தெரியும், 17 வயது, மும்பை சார்ந்தவங்க. அதாவது 7 கண்டங்கள்லையுமே இருக்கக்கூடிய உயரமான சிகரங்களில் இளம் வயது பெண்.
விவாத் செய் விஸ்வாஸ் ஸ்கீம்னா தெரியும், வருமான வரி தொடர்புடையது. அது வருமான வரியை வந்து கட்டக்கூடிய பெண்டிங்கில் இருக்கவங்க கட்டக்கூடியதுக்கான டெட்லைனை 1 மந்த் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமுல் ஓசார் நேபாளில் குருங் கம்யூனிட்டியோட நியூ இயர் முக்கியமாக வந்து நேபாள் சம்மந்தப்பட்டது. அதுமாதிரி புஜாரி கிராந்தி சமன்கிறது தெரியும், டெல்லியில் இருக்கக்கூடிய குருத்வாராஸ் கோயில்கள் மற்றும் ப்ரீஸ்ட் அவங்களுக்கு. மகிழா சமன் யோஜனானா பெண்களுக்கு 1000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் சஞ்சீவனி ஸ்கீம்ன்றது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரெண்டுலுமே. ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன், ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம வந்து ஜாப் வாங்குகிறோம். ஸோ கன்சிஸ்டன்சியாக படிக்கிறோம், கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இந்த தடவை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக படித்து ஒரு ஃபார்மலாக வந்து, அதாவது இந்த நேரத்தில் படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக படித்து முடிச்சிடணும், முடிக்க வேண்டியதை. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி விடாமல் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.